பழைய டெலிஃபோன் பூத்தா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை. அப்படியும் இல்ல, என்னே பார்த்தது தான். அப்பா வஞ்சுகிட்டே இருப்பாரு நம்ம உதவாக்கற புள்ளைய. ஸ்கூல்ல 10த்ல இருந்து 12த்துக்குள்ள என்னென்ன நடக்குது கென் கருணாஸ்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இதுல அவங்க அம்மா விஐபில வர சரண்யா மாரி புள்ளைக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க. பையன் என்னடான்னா, அந்த படிப்பு மேட்டர்லாம் வுட்டுட்டு 3 பொண்ணுங்கள லவ் பண்றாப்ல ஸ்கூல்ல. இதுக்கப்புறம் இவரு எந்த பொண்ண கரம் புடிச்சாரு, அவங்க அம்மாவோட ஆசை ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுன்றதாம். அதெல்லாம் நிறைவேத்துறாரா? அப்படின்றதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் கண்டிப்பா நிச்சயமா கேரண்டீட் ஹிட். ஸ்கூலு, காலேஜ் அந்த பருவத்த காட்டுனா அப்படின்றத கையில எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்திலேயே கென். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கென் அண்ட் கேங்ன்னு குடுத்திருக்காங்க. ஜிவியோட மியூசிக். ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்கு. அதே மாரி பேக்கிரவுண்ட்ல சில பாடல்கள் ஒவ்வொரு எமோஷனல் சீன்ஸையும் டச் பண்ணி போறது நம்மால டச் பண்ற மாரியே இருக்குது. அதே மாரி பையனுக்கு அப்பா வர சூரஜ் வெஞ்சர மூடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னடா கேரளாக்காரங்க அத ஒட்டவே இல்லையேடா அப்பா கேரக்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிளைமாக்ஸ்ல அவர் அடிச்சு விடுற ஒரு சீனு லாங் லாங் எகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்ச் சூப்பரா இருக்கு. அப்புறம் அவங்க அம்மா வர தேவதர்ஷினி சான்ஸே இல்லங்க. அப்படியே டிப்பிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் அம்மா எப்படி இருப்பாங்களோ, அத அப்படியே தத்ரூபமா குடுத்துருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் கேங்கும் சரி, அந்த லவ்வர்ஸ் கேங் ஆமா அப்படிதான் சொல்லணும் 3 பேரு. அவங்க அவங்களோட வேலைகள பார்த்துருக்காங்க. படத்தோட கிளைமாக்ஸ் நிச்சயமா எல்லாத்துக்கும் கன்வின்சிங்கா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. படத்தோட மைனஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கென்ன சுத்தி இருக்கவங்கலாம் பொறுக்கி, அதுவும் பொம்பள பிள்ளைங்க பின்னாடி சுத்துற பொறுக்கின்னு காட்டினே இருக்காங்க. 75 to 80% ஆஃப் த மூவில இந்த பையன் கெட்டவனா தான் நமக்கே ப்ரொஜெக்ட் ஆகுறான். சோ இந்த பையன் கிளைமாக்ஸ்ல திருந்தி பெருசு பெருசா சாதிச்சாலும், நமக்கு அதெல்லாம் பெருசா எமோஷனல் கனெக்ட்ட பெருசா உண்டாகலன்னு தான் சொல்லணும். அப்புறம் டான் படத்துல வர நெறைய சீன்ஸ ரிசெம்பிள் பண்ணியிருக்க மாரியே இருக்கும். பெருசா நெகட்டிவ் ஷேட்க்கு யாரும் கிடையாது. வரவங்களும் புஸ்ன்னு போயிடுறாங்க. மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு நல்லத சொல்லணும்னா கூட, இப்படிப்பட்ட சமாச்சாரங்களெல்லாம் வச்சு, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாரி நெறைய சீன்ஸ எடுத்தா தான் புடிக்கும்ன்ற கென் கருணாஸ் நல்லா புரிஞ்சுட்டு, அத அப்படியே தத்ரூபமா குடுத்திருக்காரு. தனுஷ், சிம்புவோட ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். அவங்க பாட்டு, சீன் எல்லாம். அதெல்லாம் தாண்டி கென் கருணாஸ் அவருக்கான மேடைய சரியா உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். சோ ரோஜா கூட்டம், 7G அப்படிப்பட்ட படங்கள்லாம் 90ஸ்ல பார்த்துட்டு, இவங்களோட லவ் இம்பாக்ட்ஸ்லாம் நமக்கு பெருசா ஒர்க் ஆகுதோ, ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த ஜென்சி 2K கிட்ஸ் பசங்களுக்குலாம் இந்த மாரி படங்கள் தான் ஃப்ரெஷ்ஷான ஃபீல குடுக்குது. சோ நீங்களும் தியேட்டர்ஸ்ல ஜாலியா போய் ஒரு படத்த பார்க்கணும்னா, நம்ம கென்னோட யூத்த போய் பாருங்க. அதே மாரி நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. இதே மாரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல சந்திப்போமா? பாய்.